Welcome back to another video. This is Quarterly Theory episode 3. If you're new here, please consider subscribing and marakama on the bell button already. And if possible, please like the video as well. Yenada Romanala video it's just that I was a little caught up with my personal life and I was not able to separate time, allocate time to make this video, and time illanu solla mudiyadhu. I had a little bit of time here and there, but I didn't have that motivation to use that time or utilize that rest time for this video because I was really very exhausted and the whole process of my life was very tiring. But end up in the video போடுற அப்படி நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா it's just because நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் they've been constantly texting me அடுத்த வீடியோ இப்போ டிஸ்கார்டில் constantly texting me அடுத்த வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் here we are with another video, Quarterly Theory episode 3, and most probably in the episode might be the last video. அது எப்படின்றது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் ப்ராபப்ளி இதில் நான் நிறைய எடிட் பண்ண போகிறதும் கிடையாது பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் ஹேவ் தட் மச் டைம் டு இன்வெஸ்ட் இன் திஸ். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் ado, let's jump into it. Quarterly Theory episode 3. ஸோ எபிசோட் 0ல நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் Quarterly Theoryயோட ஓவர்வியூ பார்த்தோம். அண்ட் எபிசோட் 1ல என்ன பார்த்தோம்னாக்கா we looked at true open and market cycles, and episode 2ல we looked at SSMT, that's sequential SMT, precision candle and precision swing point. இதெல்லாம் தான் நம்ம Quarterly Theoryல இது வரைக்கும் நம்ம இந்த சேனலில் பார்த்தோம். இப்போ எபிசோட் 3 இது என்னவா இருக்க போகுதுன்னா how are we going to combine all of these to take trades. ஸோ ட்ரேடிங் இஸ் a zero sum game. Zero sum கேம்னா என்ன அப்படின்னாக்கா பேசிக்லி யாராவது ஒருத்தர் தோத்தா தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். ட்ரேடிங்கில் தோக்கிறது எப்படி? பை லூசிங் மணினா இன்னும் நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தாக்கா ஒரு ஸ்டாப் லாஸ், கரெக்டாக? ஸோ யாராவது ஒருத்தருக்கு ஸ்டாப் லாஸ் வாங்கினா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். தட்ஸ் ஹவ் வி மேக் மணி இன் ட்ரேடிங். அப்போது இது நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் வியூவாக, ஒரு கிரானுலர் வியூவாக, ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூ, காட்ஸ் ஐ வியூலேருந்து பார்த்தாக்கா இட் இஸ் பேசிக்லி லிக்விடிட்டி ஃப்ரம் லிக்விடிட்டி, கரெக்டாக? ஸோ மார்க்கெட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் லிக்விடிட்டி பூல், ஒரு லிக்விடிட்டி பூலில் இருந்து இன்னொரு லிக்விடிட்டி பூலுக்கு மார்க்கெட் நகரும். இதுதான் பேசிக் ட்ரேடிங். இப்போ இந்த லிக்விடிட்டி பூல்னா என்ன? ப்ரீவியஸ் மந்த் ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் வீக் ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ், அண்ட் நம்ம இந்த Quarterly Theoryல கற்றுக்கிட்ட டைம் சைக்கிள்ஸ் வச்சு ப்ரீவியஸ் சைக்கிள் ஹைஸ் அண்ட் லோஸ். இவ்வளோ தான். இதுதான் மார்க்கெட். இதுக்குள்ளே தான் நகரும். ஒன்று இங்கேருந்து இங்கே, இல்லை இங்கேருந்து இங்கே, இல்லை இங்கேருந்து இங்கே, இதுக்குள்ளே தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம எப்படி ட்ரேட் பிரேக் டவுன்ஸாக பண்ணி எப்படி நம்ம இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலான்றது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புரியல அப்படின்னாக்கா மேபி பாஸ் பண்ணி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரே ஒரு டாபிக் இதில் நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அங்கேயே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கோ டூ தேட் இன் யுவர் சார்ட்டில் அதை பண்ணி பழகிக்கோங்க. உட்காந்து யூடியூப் வீடியோ தான் இது. ஓகே, இட்ஸ் பேசிக்லி லெசன். நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் கிடையாது, சும்மா பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் யூட்டிலைசிங் the topics that I'm teaching you in proper way so that it can resonate into real knowledge. ஒரு ப்ரீவியஸ் மந்த் லோன்னு நம்ம எடுத்துக்கிட்டாக்கா அது என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட லோவாக இருக்கும். அண்ட் அந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ ஏதோ ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோவாக இருக்கும். அண்ட் அந்த ப்ரீவியஸ் டேவோட லோ ஏதோ ஒரு ப்ரீவியஸ் செஷனோட லோவாக இருக்கும். அண்ட் அந்த ப்ரீவியஸ் செஷனோட லோ ஏதோ ஒரு ப்ரீவியஸ் சைக்கிளோட லோவாக இருக்கும். இதுதான் ஃப்ராக்டல். ஓகேவா? ஸோ சும்மா கட்டி நான் ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் மந்த் லோலேருந்து புல்லிஷாக பார்க்குறேன்னு யோசிக்காமல் இதுக்குள்ளே நம்ம எப்படி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறோம், இதுக்குள்ளே நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி கற்றுக்குறோம், அதுதான் தட் ஹோல் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் ஹவ் யூ ஸ்டே ப்ராஃபிட்டபிள். இது எல்லாமே ப்ரீவியஸ் மந்த் ஹைஸ் அண்ட் லோஸ்குள்ளே தான் இது எல்லாமே இருக்கும். ஒரு ப்ரீவியஸ் மந்தோட லோ தான் ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட லோவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோ தான் ஒரு ப்ரீவியஸ் செஷனோட லோவாக இருக்கும். அந்த ப்ரீவியஸ் செஷனோட லோ தான் ஒரு ப்ரீவியஸ் டைம் சைக்கிளோட லோவாக இருக்கும். லெட்ஸ் லுக் அட் a bearish example. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு SMT இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஏஷியா ஹை அண்ட் இது ஒரு லண்டன் ஹை. ஸோ கோரிலேட்டிங் ஆசெட்டில் இந்த ஹைஸ் எடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த SMT எப்போ நிற்கும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்விங் லோக்கு கீழே நம்மளுக்கு CIST வச்சா தான் நிற்கும். ஸோ CIST வச்சிருச்சுனாக்கா தென் இட் சிக்னிஃபைஸ் நம்மளுக்கு இந்த SMT ஹோல்ட் ஆகுதுன்னு. ஸோ இப்போ இந்த SMT ஹோல்ட் ஆச்சுன்னா அடுத்த கீ லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கலாம்? இந்த லோ அண்ட் இந்த லோ. டெக்ஸ்ட் புக். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோ என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு செஷனோட லோவாக இருக்கும். அண்ட் இந்த லோ என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு செஷனோட லோவாக இருக்கும். லுக்கிங் அட் திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இது ஒரு ப்ரீவியஸ் டே லோவாக இருக்கும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு லிக்விடிட்டி பூலில் இருந்து இன்னொரு லிக்விடிட்டி பூலுக்கு மார்க்கெட் போகும். இதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்படி தான் ட்ரா ஆன் லிக்விடிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ட்ரேட் பிரேக் டவுன் மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ பேசிக்லி நான் எடுத்த ட்ரேட்ஸ், இந்த வாரத்தோட ட்ரேட்ஸையும் நான் மண்டே டியூஸ்டே எடுத்த ட்ரேட்ஸை நான் காட்டுறேன். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட்
அந்த கான்செப்ட்ஸ் எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோன்றதையும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா we have an SMT. ஏன் ரேண்டமாக இந்த கேண்டில் லோஸில் பார்க்குறேன் அப்படின்னாக்கா பேசிக்லி நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அண்ட் இது ரேண்டம் கேண்டில் ஹைஸ் அண்ட் லோஸும் கிடையாது. இது வந்து ஒரு வீக்லி சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி இருக்கும். ஸோ வீக்லி சார்ட்டோட வீக்லி லோவில் நம்மளுக்கு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. அண்ட் அந்த பர்டிகுலர் வீக்லி லோ ஒரு இம்பேலன்ஸ்குள்ளேயும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ விச் சிக்னிஃபைஸ் மார்க்கெட் இங்கேருந்து பொட்டென்ஷியலி ரிவர்ஸ் ஆகும்ட்டு. ஸோ ஒரு வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு எஸ்எம்டி வந்துடுச்சுன்னா அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 4 hour சார்ட்டில் போய் தான் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக்குக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சா ரிவர்சல் நடக்கலாம் அப்படின்றது தான் தியரட்டிக்கல் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து இந்த 4 hour கேண்டலுக்கு இந்த டவுன் க்ளோஸ் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது பேசிக்லி மார்க்கெட் திரும்பிருச்சுன்னு அர்த்தம். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் பை சைட் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு அப்போசிங் கேண்டலும் ஷுட் ஹோல்ட் ப்ரைஸ். அண்ட் ஒவ்வொரு அப்போசிங் கேண்டல்ன்றதை தாண்டி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண கேண்டலோ இல்லை ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்க கேண்டலோ உங்களுக்கு ப்ரைஸை நல்லா சப்போர்ட்டாக ஹோல்டு பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக்கை 4 பிரிக்க போகிறோம், 4 குவாட்ரன்ஸாக பிரிக்க போகிறோம். அந்த ரீசன் வை வி ஆர் டூயிங் திஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் மார்க்கெட் இஸ் டூயிங். ஒரு நல்ல ஆர்டர் பிளாக்ல இந்த 50% ஏரியாவை தாண்டி கேண்டில் க்ளோஸ் கீழே வைக்கக்கூடாது. அண்ட் இதை போயிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறீங்களோ அதே டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஷர் கீழே வச்சிருச்சுன்னா 50% கீழே வச்சிருச்சுனாக்கா தென் த ட்ரேட் ஐடியா ஓட கன்விக்ஷன் இல்லை அந்த மாடலில் இருக்கிற இப்போ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 100% க்ளீன் செட்டப்பாக இருக்கிறத வந்து இந்த 50% கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஒரு 30% இல்லை ஒரு 20% அப்படின்னு மாறிட்டே வந்துடும். ஸோ இதை வச்சு யூ கேன் ப்ராபப்ளி அவாய்ட் லாஸஸ். இப்போது இந்த 50% ஏரியாவை நம்ம மீன் த்ரெஷோன்னு சொல்லலாம், இல்லை கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் கூட சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் 50% ஏரியாவில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து மேலே மார்க்கெட் திரும்பிச்சுன்னா இட் சிக்னிஃபைஸ் தட் நம்மளுக்கு ப்ரைஸ் திரும்புதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரீட் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணி மேலே போச்சுன்னா அகெயின் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆர்டர் ஃப்ளோ இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே புல்லிஷாக இருந்ததுன்னா நம்மளோட ட்ரா எங்கே இருக்கும், இந்த ஈக்குவல் ஹைஸ் தான் நம்மளோட ட்ரா. ஸோ இந்த ட்ரா போகிற வரைக்கும் நம்ம புல்லிஷாக தான் இருக்க போகிறோம். பர்டிகுலர் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரிண்ட் ஆகும்போது தான் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தேன். அண்ட் வாட் ஐ நோட்டீஸ் ஹியர்னா இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து நம்ம மேலே போகிறோம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே ட்ரேடாக இருக்குது, மேலே வந்துருச்சு. அப்போ இது என்னவா மாறும், ஒரு ஆர்டர் பிளாக்காக மாறும். அண்ட் ப்ரைஸ் அதை ஹோல்ட் பண்ணுதா அப்படின்றது தான் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அகேன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெர்ஸ் ஆக்கிடுச்சு. பட் இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் பேசிக்லி ஆர்டர் ஃப்ளோ, ரைட்டா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும். ஸோ இது வந்து 7 AM கேண்டில். ஸோ 8 AM கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அகேன் இப்போது இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுனால திஸ் பிகம்ஸ் another ஆர்டர் பிளாக். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து, அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே வந்து வெளியில் போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் ஆர்டர் பிளாக். அண்ட் தென் இந்த ஆர்டர் பிளாக்ல பட்டு மேலே வந்திருக்கு. ஸோ திஸ் பிகம்ஸ் அ ப்ரொபல்ஷன் பிளாக். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது நான் 8 AM கேண்டில் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் என்னோடய ட்ராஸ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ஜஸ்ட் ஜூம் இன் டு லோவர் டைம் ஃப்ரேம்ஸ். 30 minute டைம் ஃப்ரேமுக்கு வரேன். ஏன் 30 minute டைம் ஃப்ரேமுக்கு வரேன் அப்படின்னா எனக்கு இங்கே 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ 2 ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் நான் யூஸ்வலி சொன்ன மாதிரி ஆல்வேஸ் கோ 1 டைம் ஃப்ரேம் ஹையர் டு மார்க் த மோஸ்ட் ப்ராமினென்ட் ஏரியாஸ். ஸோ அதுக்கு பேசாமல் நான் வந்து 30 minute டைம் ஃப்ரேமில் போய் இங்கே வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் லாங்ஸ். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பட்டு திரும்பினா எடுக்கலாம், இல்லை இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் படும்போதே எடுக்கலாம். ஸோ வாட் டு ஐ ஆக்சுவலி டூ? இங்கே பார்த்தாக்க எனக்கு இது எல்லாரும் மாதிரி இருக்குது. ஐ எம் ஸ்டில் நாட் கான்ஃபிடென்ட். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க லோ ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ஆர்டர் ஃப்ளோவாக பார்த்தா ரொம்ப புல்லிஷாக இருக்குது. ஸோ வாட் டு ஐ டூனா ஐ ஜஸ்ட் வெயிட் ஃபார் 9:30 ஓப்பன். 9:30 ஓப்பன் என்ன தான் பண்ணுது அப்படின்றத பார்க்குறது மட்டும்தான் இப்போ என் வேலை. அழகாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9:30க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய எஸ்எம்டி போட்டு இந்த கேண்டலில் எஸ்எம்டி போட்டு போயிடுச்சு. ஸோ இது ரேண்டமாக கேண்டில் லோஸ் எஸ்எம்டின்னு பார்க்காம ஹவு யூ ஷுட் அலைன் திஸ்னாக்கா இந்த 30 minute ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே வந்த ஒரே கேண்டில் இதுதான். ஓகேவா? அதனால தான் இந்த எஸ்எம்டி பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 30 minute ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே வந்த கேண்டில் அதுதான் நம்மளோட 9:30 கேண்டில். ஸோ இப்போ இங்கே இருந்து நான் ஏதாவது ஒரு ஆர்டர் ஃப்ளோ பிடிச்சி கூட நான் எடுக்கலாம். நான் பேசிக்லி இந்த இடத்துல நான் ட்ரேடை போட்டுட்டேன். ஸோ பேசிக்லி இதுதான் என்னோட ட்ரேடாக இருந்துச்சு. ஏன் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் இம்பேலன்ஸை பார்த்துட்டு நான் உடனே லாங் போடலை. ஏன்னா இந்த இடத்துல நான் போடனா ஸ்டாப் ரொம்ப பெருசு, ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் எனக்கு வரும், அதனால் நான் எடுக்கலை. பட் இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ இப்போ கிரியேட் ஆகும் இந்த கேனல் க்ளோஸ் ஆனதும். ஸோ இந்த கேனல் க்ளோஸ் ஆன உடனே நான் லாங் போட்டேன். ஸோ என்னோட லாங் பொசிஷன் இங்கே சம்வேர் ஹியர் தான் விழுந்துச்சு. அண்ட் ஐ ஹேட் மை ஸ்டாப் லாஸ் ரைட் ஹியர்.
ஏன் நான் இங்கே வைக்காமல் இங்கே கொஞ்சம் ப்ரீதிங் ரூம் கொடுத்தேன்னா அந்த அந்த 7 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுதான் செகண்ட் மினிட். ஸோ சம்டைம்ஸ் இப்படி வந்துட்டு கூட போகலாம், சம்டைம்ஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட போகலாம். அதனால மட்டும்தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், கொஞ்சம் ப்ரீதிங் ரூம் கொடுத்தேன் இந்த ட்ரேடுக்கு. இல்லைனா நான் என் ஸ்டாப்பை இங்கே தான் வச்சுருப்பேன். ஒரு 9:35க்கு மேலே எடுத்திருந்தா இங்கே தான் வச்சுருப்பேன். இது 9:32 கேண்டல்ன்றதுனால நான் இங்கே வச்சேன் ஸ்டாப்பை. ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப் டு ஹோல்ட். இது பிரேக்கவே கேப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் மேலே போனால் இது பிரேக்கவே கேப்பாக இருக்குமா இல்லையான்னு தெரியும். பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃபேர் வேல்யூ கேப் டு ஹோல்ட். அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கிறது அப்படியே மேலே போயிடுச்சு. ஈஸியாக ஒரு 2 hour எடுத்துகிட்டு நான் கடையை சாத்திட்டேன். இதுதான் என்னோட மண்டே ட்ரேடாக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம என்னோட டியூஸ்டே ட்ரேட் என்னவா இருந்துச்சுன்னு பார்ப்போம். 8 AM தான் நான் மார்க்கெட்டுக்கு வரும். அண்ட் 8 AM இங்கே வந்து பார்த்தாக்கா ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரேடிங் திஸ். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது. அன்மிட்டிகேட்டட்னா ஃபில் ஆகாத ஃபேர் வேல்யூ கேப். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நம்மளுக்கு இங்கே கீழே எஸ்எம்டி எதுவுமே இல்லை. அதனால் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரேடிங். இப்போ என்னோட ஹோல் ஐடியா என்னவா இருந்துச்சுனாக்கா, மார்க்கெட் ஷுட் புல் பேக் இன்டு திஸ் பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப். ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து திரும்பணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரும்போது எனக்கு ஒரு எஸ்எம்டி கொடுக்கணும். அதாவது இஎஸ்ஓ இல்லை ஒய்எம் கூடயோ எனக்கு எஸ்எம்டி வரணும் லோஸில். அதுக்கப்புறம் தான் ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் பார்ட்டிசிபேட்டிங். இதுதான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போது ஒரு செஷன் லிக்விடிட்டியிலேருந்து இன்னொரு செஷன் ஹைஸை டார்கெட் பண்ணுறதுனால ஐ எம் கோனா லுக் இன் டு 5-minute சார்ட். ஸோ 5-minute சார்ட்டில் எனக்கு அந்த லோஸ் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன். ஸோ 9 AM கேண்டில் விட்டாக்கா 10 AM தான் நான் ட்ரேட் பண்ணணும். 10 AM எனக்கு என்ன வேணும், அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டில் லோஸில் எனக்கு ஒரு எஸ்எம்டி வேணும். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் திஸ் செட்டப் அட் ஆல் என்கியூவில். ஏன்னா நான் எங்கே ஸ்டாப் வைக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மார்க்கெட் டு கிவ் மீ அன் எஸ்எம்டி. கீழே ஒரு எஸ்எம்டி கொடுத்தா தான் நான் எடுக்க போகிறேன். அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப்பாக மாட்டும் நம்மளுக்கு கீழே எஸ்எம்டி வந்துருச்சுன்னா. ஏன்னா அந்த எஸ்எம்டியில் தான் நீங்கள் வந்து ஸ்டாப்ஸ் வைக்க போகிறீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் எஸ்எம்டி வர வரைக்கும் யூ ஷுட் ஜஸ்ட் வெயிட். இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த எஸ்எம்டி வந்துச்சு. ஸோ இப்போ இந்த எஸ்எம்டி எப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகும், இந்த பர்டிகுலர் எஃப்இஜி, இந்த பர்டிகுலர் சிபி, இந்த பர்டிகுலர் வேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆனால் கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் மோஸ்ட் ப்ராமினென்ட்லி இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சா கன்ஃபார்ம் ஆகிடும். சரி, நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு பிபிஆராக மாறிச்சு, பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பேரிஷான சிபி இருக்குது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு புல்லிஷ் பிஸியாக இருக்குது, ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்குது. ஸோ வாட் டு ஐ expect? I expect the market to come down into this fair value gap and close above this down close candle indicating higher prices. இப்போ இந்த கேண்டில் என்னது 10:45 கேண்டில். இப்போ நான் இந்த கேண்டில்லே இப்படியே கூட நான் லாங் போடலாம். இப்படியே லாங் போட்டேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் லோவில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த கேண்டில் லோவில் வச்சுட்டு ஐ கேன் லுக் ஃபார் 2 hour. ஸோ பேசிக்லி 30 points ரிஸ்க்கு ஐ வில் பி லுக்கிங் ஃபார் 60 points சம்வேர் அரவுண்ட் தட் பார்க். இப்படி நான் இந்த ட்ரேடை எடுக்கலாம். பட் நான் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப்ஸ் வைக்க எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக்கை நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்க போகிறேன். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது, இந்த கேண்டில் வந்து 10:45 கேண்டில். அப்போது நான் 10:50க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10:49 கேண்டில் இது. ஸோ 10:50க்கு வர கேண்டிலில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு இங்கே பார்த்தாக்கா அழகாக இந்த எஃப்இஜி வந்து எனக்கு ஐஎஃப்இஜி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் எனக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புமே கிடச்சிருச்சு, ஒரு பியூட்டிஃபுல்லான பிபிஆர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ரொம்ப 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 ஈஸி. இங்கே என்ட்ரி போட்டுக்கிட்டு என்னோடய ஸ்டாப்பை இங்கே வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் வேணால் இங்கே வைக்கலாம். பட் நான் இந்த ட்ரேட் எடுக்கும்போது இங்கே தான் வச்சுருந்தேன் ஸ்டாப்பை. ஸோ இந்த இன்டர்னல் ஹையே எனக்கு வந்து 3 hour போயிடுச்சு. ஸோ யூஸ்வலி நான் 2 hour கிட்ட போகும்போது ஐ வில் புட் மை ஸ்டாப் அட் பிரேக் ஈவன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தாக்கா இதுதான் என்னோட அப்போசிங் பீரியட். அப்போசிங் பீரியட்னா என்ன, நான் புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்னாக்கா இந்த பர்டிகுலர் இம்பேலன்ஸில் பட்டு இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூவில் பட்டு கீழே வந்துடலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போன உடனே நான் பிரேக் ஈவன் மாற்றிடுவேன். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே கூட நான் டார்கெட் எடுத்துகிட்டு வரலாம். பட் அது எனக்கு 2 hour கிடைக்கலன்றதுனால நான் இந்த ஹைஸ் வரைக்கும் எய்ம் பண்ண போகிறேன். ஆனால் நான் இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போன உடனே நான் வந்து பிரேக் ஈவன் மாற்றிட போகிறேன். சிம்பிள் அஸ் தட். ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போயிடுச்சா, என்னோட ஸ்டாப் வந்து இப்போ பிரேக் ஈவன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சுவலி அலைன் டைம் ஃப்ரேம்ஸ். இப்போது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னாக்கா, எபிசோட் 012 நம்ம என்னென்ன படித்தோன்றதையும் பார்த்தோம். நான் பார்த்த இந்த எஸ்எம்டிஸில் முக்கால்வாசி எஸ்எம்டி வாஸ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி தான். ப்ரெசிஷன் கேண்டில் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ப்ரெசிஷன் ஸ்விங் பாயிண்ட்ஸும் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக எனக்கு கரெக்டாக புரியலை அப்படின்னா தான் நான் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுவேன். என்னோட மாடல் ஆர் த மாடல் தட் ஐ டீச் லாட் ஆஃப் பீப்புள்
revolves around sequential SMT. ஸோ sequential SMT தான் நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் ட்ரூ ஓப்பனோட சேர்த்து நான் என்னோட பவர் ஆஃப் 3 அலைன் பண்ணிப்பேன். இட்ஸ் ஸோ சிம்பிள். இதிலே உங்களுக்கு நான் வந்து ஒரு ட்ரேடிங் மாடலை சொல்லி கொடுத்துட்டேன். பட் அகெயின் ப்ராபப்ளி என்னோட அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோ பேக் டெஸ்ட் இட். இதே மாடலை கூட நீங்கள் வந்து அப்படியே லைன் பை லைனாக ஃபாலோ பண்ணி எப்படி இதை எடுத்துருக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இது வந்து நான் நாஸ்டாக் YMESல சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கோல்டு சில்வர்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை க்ரூட் ஆயில் அப்புறம் கேஸ்லின் ஃபியூச்சர்ஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா EUGU அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். DXYயோட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது இதில் வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ பர்சனலி ட்ரேடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் த டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இப்படி தான் நான் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவேன்னா கிடையாது. பட் இது ஒரு முக்கியமான கான்செப்ட், இது ஒரு முக்கியமான வே டு ட்ரேட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ எம் ப்ராஃபிட்டபிள். ஸோ பேசிக்லி இது உங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இது யூடியூப் ஆல்கரிதமில் இந்த வீடியோவை கொஞ்சம் மேலே புஷ் பண்ணும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடிங் மென்டர்ஷிப் சேர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிடுங்க. ஏன்னா யாரும் எந்த இடத்துலையும் போய் காசு கொடுத்து கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க சொல்லித்தர அந்த ஃபைனல் மாடலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் த சேனல் அப்படின்னாக்கா உங்களோட நெக்ஸ்ட் ப்ராப்ஃபர்ம் பர்ச்சேஸில் கோட் ibenkingsley யூஸ் பண்ணுங்கள். இஃப் யூ பிளானிங் டு பை அ CFD ப்ராப்ஃபர்ம் ஐ வுட் சஜஸ்ட் Propfirm. ஸோ அதுக்கான லிங்க்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த இடத்துல போய்ட்டு உங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா இட் வில் பி குட்டி ஒன் ஹெல்ப் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கம் டு மை டிஸ்கார்ட். என்னோட டிஸ்கார்டில் வந்து பேசுங்க, நம்ம பேசுவோம். எனக்கு டைம் கிடைக்கும் போது ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை. அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ ஒரு 1000 or 1500 வியூஸ் பண்ணதும் அடுத்த வீடியோ டெஃபினெட்லி நான் போடுறேன். ஸோ ரிமெம்பர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹவ் யூ ஸ்டே ப்ராஃபிட்டபிள். பீஸ்.